ஸ்ரீநகர் சரவணா எலைட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்லாம் ஆடி பேருக்கு ஸ்பெஷல் தான். அதில் பார்த்தீங்கன்னா தாலி உருக்கள் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போனதுமே இந்த பேம்ப்ளெட் கையில் கொடுத்தாங்க. இப்போ ஆடி பெருக்குக்கு வந்து முன்பதிவு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எப்படின்னா இப்போ கோல்டு ரேட் வந்து கம்மியாக விற்குது இல்லையா, இந்த ரேட்டே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஆசைப்பட்றீங்கன்னா பர் கிராமுக்கு வந்து 1000 ருபீஸ் கொடுத்து அன்றைய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, என்றைக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த ரேட்டை. ஸோ ஆகஸ்ட் 3ஆம் ஆடி பெருக்கு அன்னைக்குள்ளே நீங்கள் என்றைக்கு வேணால் ரேட்டு கம்மியாக இருக்குது, இல்லை அன்றைக்கி உங்களுக்கு நல்ல நாள் இருக்குன்னா அதுக்கு நடுவில் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் 3ஆம் வாங்கிக்கலாம். சப்போஸ் ஆகஸ்ட் 3ஆம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ரேட்டு கம்மியாக இருந்தால் அந்த கம்மியான ரேட்டுக்கும், அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கும் நகை வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து காயின்ஸுக்கோ இல்லை வந்து ஆர்டர் பண்ணுற நகைகளுக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் தாலி உருக்கள் எப்போவுமே நம்ம பார்த்துருந்தாலும் அதுக்கு என்னென்ன வேஸ்டேஜ் வருது, என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அண்ட் 24 கேரட்டில் வரக்கூடிய இந்த கோல்டு பார் கூட நம்ம இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போது வைர நகைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் கேரட்டுக்கு 10,000 ஆஃபர் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முன்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மங்களலட்சுமி பொட்டு அப்படின்னு ட்ரெடிஷ்னலாக சொல்லுவாங்க, இல்லை மகாலட்சுமி பொட்டு எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் 1 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு. வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா 10%லேருந்து 14%குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன். மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து 10% இருக்கும். அந்த கீழே அண்ணாச்சிக்காய் இது மாதிரி வரதெல்லாம் மட்டும் உங்களுக்கு 14% அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அதில் 10 to 14 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் நேற்று கூட வீடியோவில் கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க தாலி உருக்களுக்கெலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஸ்டோன் வச்ச டிசைன்ஸு, இனிமேல் நிறையா யூனிக் டிசைன்ஸ் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாத தாலி உருக்கள் டிசைன்ஸ்லாம் இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் எவ்வளோ வேஸ்டேஜ் வருதுன்றதை 1 by 1 பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ அந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறது இந்த அண்ணாச்சிக்காய் மாதிரி, இதிலே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி பிங்க் கலர் ஸ்டோனு அந்த மாதிரியும் கிடைக்கிது. இதெல்லாம் வந்து திராட்சை கொத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ தாலி உருக்களில் பார்த்திங்கன்னா தேங்காய், தேன்கூடு, மாங்காய், அப்புறம் வந்து வாழைசீப்பு, அன்னாசிக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசு டிசைன்ஸு, பொட்டு டிசைன்ஸு, அண்டு சூரியன், சந்திரன், அப்புறம் நாமம், சங்கு சக்கரம், அப்புறம் கூட சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ நாய் காசு, பேய் காசு, இதெல்லாம் கண் திருஷ்டிக்கு போடுறதா. ஈவன் உங்களுக்கு ஸ்பெஷலாக தாலி உருக்களில் என்னென்னா முத்து, பவழம், கருகுமணி இது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுவும் அது வந்து எவ்வளோ வெயிட்டில் வருதுன்றதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் எவ்வளோன்றதையும் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான மகாலட்சுமி டிசைன் தான், சூப்பராக இருக்கும். இதிலெல்லாம் உங்களுக்கு அந்த க்ரீன் கலர்லாம் வேறு லெவலில் இருந்தது. பிங்க் கலர், இந்த பாலாஜி பிங்க்கில் சூப்பராக இருந்தது. ஸ்டோனுக்கு எல்லாமே தனி காஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு வெயிட்லேருந்து ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணி தான் கோல்டு வெயிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஸ்டோன் வச்சதெல்லாம் பின்னாடி வந்து உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங்லேயே வருங்க. ஸோ டெய்லி யூஸ்க்கு வந்து எதாவது ஆகிடுமோன்ற கவலைலாம் தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ஸ்டோன் வச்ச டிசைனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 20% வேஸ்டேஜ். மித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 to 12, 14 அதுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். சில யூனிக் டிசைன்ஸ் வரது மட்டும் ஒரு 16% வேஸ்டேஜ் அந்த மாதிரி வரும். இது நம்மளால சொன்ன மாதிரி க்ளோஸ்டு செட்டிங்கில் இருக்குது. அண்ட் இது ஒரு நவரத்னா டிசைன், ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க. ரொம்ப ரேர் தான் நம்ம பார்க்குறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் மாங்காய் டிசைன் தான். அதில் ஒயிட் ஸ்டோன் சுற்றி வச்சுருக்காங்க, நடுவில் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்து அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டடியாக இருந்ததுங்க. இதுக்கெல்லாம் அரக்கு ஊற்றணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் பின்னாடி க்ளோஸ்டு செட்டிங். வாவ், வேறு லெவல் கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம். இது வந்து 2 கிராம் வெயிட்டில் இருந்ததுங்க. அண்ட் 18% வேஸ்டேஜில் வரக்கூடியது. இப்போ சப்போஸ் வீட்டில் வந்து புதுசாக கல்யாணம் ஆகியிருக்காங்க, இப்போ வந்து அவங்களுக்கு ஆடி பெருக்கு
தாலி பிரித்து கோக்க போகிறீங்க அப்படின்னா யூனிக் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம சரவணா ஹைலைட்டில் இருக்குங்க. இந்த மாதிரியான காமாட்சி விளக்கெல்லாம் நியூ டிசைன் தான். பின்னாடி எல்லாம் இந்த ஹெச்ஒய் ஆல்மார்க் முத்திரை இது எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். சின்ன சின்னதுலேயுமே பார்த்திங்கன்னா அழகாக நல்லா ப்ராம்ப்டாக தெரிகிற மாதிரி தான் அந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது. இது வந்து பன்னீர் சோம்பு டிசைன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு தேங்காவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பன்னீர் சோம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸுமே இங்கே இருக்குது. இதுக்குள்ளே அரக்கு ஊற்றிக்கணும். அந்த ஹோல்ட் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து நம்ம அரக்கு ஊற்றிக்கிட்டா வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நசுங்கிறதோ படுக்கும்போது திரும்பும்போது கொள்ளும்போதெல்லாம் நசுங்கிறதோ அந்த கவலைலாம் இருக்காது. எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்வையான டிசைனுக்கெல்லாம். ஸோ அதுலேயும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான வெயிட்டில் இருந்தே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா 1/2 கிராம்லேருந்து 2 கிராமுக்குள்ளே அந்த வெயிட்டில் பார்க்குறீங்கன்னா எல்லா டிசைன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். காசு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிராமில் கூட கிடைக்கிது, 1 பவுனில் கூட கிடைக்கிது. அதுவும் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். தாலி உருக்கள்னாலே கிங் வந்து காசு தான், காயின்ஸ் தான் மாதிரி வருது இல்லையா? அதுதான் நிறைய பேர் காது வச்ச காயின்ஸு கோப்பாங்க. அந்த ஐடியா இருக்குனாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து பார்க்கறதுலாமே உங்களுக்கு அந்த வாழை சிப்பு டிசைன்லேயே வந்து கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸு. சிலதெல்லாம் இது வந்து தேங்காயின்னு சொல்லியிருந்தாங்க. சில உருக்களுக்கு நேம் எனக்கு கூட தெரியல, அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன். அண்ட் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க தாலி உருக்கள் டிசைன்ஸு, நீங்கள் எதெல்லாம் கோத்துருக்கீங்க, இல்லை இந்த டிசைன் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எத்தனை உங்கள் வீட்டில் வந்து தாலி உருக்கள் கோக்குறாங்கன்னா எத்தனை கோப்பீங்க? சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் 20 கோத்துருக்கேன், 21. சில பேர்லாம் அப்படியே ஆச்சரியமாக 51லாம் நான் கோத்துருக்கேன்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வழக்கம் என்ன? இல்லை இந்த மாதிரி யூனிக் டிசைன்ஸில் இது என்கிட்ட இல்லை, இதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்டில் பதிவிடலாம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் பேர் தான் எனக்கு தெரியல. சிலதெல்லாம் வந்து எனக்கே வந்து புதுசாக தான் இருக்குது. எனக்கு அவ்வளோவா தெரியாது தாலி உருக்கள் பற்றி. இதெல்லாம் புதுசாக தான் இருந்தது. நம்ம போன வருஷம் கூட தாலி உருக்கள் டிசைன்ஸ் பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம், ஆடிப்பெருக்கு அப்போ அந்த சீசனில். அதுவுமே நம்ம சேனலில் இருக்கும், வேணுன்றவங்க பாருங்கள். அதில் இன்னும் மாங்கல்யம், நாணக்குழா டிசைன் இதெல்லாம் கூட நான் காமிச்சிருப்பேன். இங்கே நாணக்குழா டிசைன் கூட நிறையா இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 மில்லிகிராம் அந்த மாதிரி, நான் சொல்கிறதே கம்மி. 1 கிராமுக்கு 4, 5 வரா மாதிரிலாம் கூட இங்கே இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மாதிரி டிசைன்ஸ் தாலி உருக்கள் டிசைன்ஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு விசிறி டைப் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ஷன் பவழமணிக்கு வந்துட்டோம். கோரல் பீட்னு சொன்னால் தெரியும். இதில் வந்து அந்த மேலேயும் கீழேயும் மட்டும் கோல்டு அந்த இதில் இருக்குது. நடுவில் வந்து அப்படியே அந்த மணியை வந்து கோத்து அழகாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 1/2 கிராம்லேருந்தே கிடைக்கிது, 2 கிராமுக்குள்ளே இருக்குது. வேஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16% வேஸ்டேஜில் வருது. கையில் வைக்கும்போது தான் அழகாக தெரியுதுங்க. கோரல்னாலே ஒரு தனி அழகு தான். அந்த ஆரஞ்சு கலர் வைப்ரண்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு அந்த மாதிரி கூட நிறைய கிடைக்குதுங்க. இங்கே டிசைன்ஸ் அவ்வளோ இருக்கும். உங்களுக்கு வெளியில் பார்க்க முடியாத டிசைன்ஸ் வந்து ஒரே இதில் கூட உங்களுக்கு வேரியேஷன்ஸ்லாம் அவ்வளோ கிடைக்குது. இது பாருங்கள், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரக்கூடிய பவழ உருக்கள் சூப்பராக இருக்குல்ல. மேலே கூட ஸ்டர்டியாக இருக்குது, அந்த காதுலாம் கோக்கிறது ஸ்டர்டியாக இருக்குது. அடுத்து பார்க்குறதுலாமே முத்து. இதெல்லாம் வந்து தாலி உருக்களில் வந்து மஸ்ட்டு இருக்கும் கண்டிப்பாக. அதில் வந்து இதில் முத்துலே வந்து உங்களுக்கு குண்டு ஷேப்லேயும் இருக்குது, அதே மாதிரி நீட்டு ஓவல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் இருக்கும். அண்ட் கருகமணிலையும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன். வேஸ்டேஜ் எவ்வளோ வரும்ன்றதையும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குல்ல, இது நல்லா ஷைனிங்காக இருக்குங்க, கூலிங் எஃபெக்டோட. இதெல்லாம் வந்து ஒரு கண் திருஷ்டிக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கருகுமணிலாம் இவ்வளோ கோத்துருக்காளே அப்படின்னு பின்னாடி போய் கண் வச்சுருவாங்கல்ல, அதுக்காக நினைக்கிறேன். எனக்கு இந்த முத்து பவழம் கருகுமணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். பொட்டு டிசைனுக்கு வந்துட்டோம். இது வந்து சில பேர் தாலின்னு கூட சொல்லுவாங்க.
ஆனால் வந்து இதுவுமே தாலி உருக்கல்ல சில பேர் நிறைய பேர் கோத்துருப்பாங்க. நானுமே கோத்துருக்கேன். எங்கள் வழக்கப்படி இதுவுமே வந்து தாலியோடைய பக்கத்திலே, மாங்கல்யத்தோடைய பக்கத்திலே கோக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாகவல்லி முகூர்த்தம் பண்ணுறவங்க அப்படின்றவங்களாம் இதை வந்து கோக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு அந்த டீட்டெயில் தெரிஞ்சதால் சொல்லியிருக்கேன். இதுவும் கூட உங்களுக்கு வெயிட் எல்லாம் வந்து 3 கிராம்லேருந்து 6 கிராமுக்குள்ளே இந்த ட்ரேயில், பட் இதை விட கம்மியாக 1 கிராமில் கூட உங்களுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் பார்க்கல இந்த அனாக்கயிறில் கோக்குற மாதிரி இருந்தது. ஆனால் இதுவும் கூட தாலி உருக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த குஞ்சுமணி சலங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட அதெல்லாம் இடுப்பில் அந்த அருணாக்கயிறில், கோல்டு அருணாக்கயிறில் கோக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 6 கிராம் வெயிட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. குழந்தைங்களுக்கு நீங்கள் தாத்தா பாட்டியாக இருக்கீங்க, உங்கள் பேரன் பேத்திக்கெலாம் கிஃப்ட் பண்ணணுன்னாலும் இந்த மாதிரி கூட வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். ஆண் குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து இது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்க்கலாம் இந்த சூரியன் சந்திரன் பிறை அந்த மாதிரி. அதிலே வந்து அந்த இப்போ நான் செட்டாக காமிச்சேன்ல, அதிலே வந்து தனித்தனியாகவும் இங்கே வச்சுருக்காங்க. அது வந்து ஏதோ நாய் காசு, பேய் காசு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். அங்கே ஷாப்பில் கேட்டிருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ பார்க்கலாம் ஸ்டோன் வச்ச மாதிரியான சூரியன் சந்திரன் நாமம் சங்கு சக்கரம் அந்த மாதிரியான டிசைன்ஸு ஜஸ்ட் இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் போகும்போது வேறு பர்டிகுலர் ட்ரேயில் இன்னுமே நிறைய ஒரே டிசைன்லேயே நிறைய கிராம் வெயிட்டில் கிடைக்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க. வாழை சீப்பில் கல் வச்ச டிசைன் சூப்பராக இருக்குங்க. அந்த அட்டிகையில் பெண்டன்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது எனக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சது அந்த சூரியன் சந்திரன் பிறை தான். ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டோன் வச்ச டிசைன் வந்து வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. பின்னாடியெல்லாம் க்ளோஸ்டு செட்டிங் தாங்க ஸ்டோன் டிசைனுக்கெலாம். அதனால தான் உங்களுக்கு 20% வேஸ்டேஜில் வந்திருக்கு. டெய்லி யூஸ்க்கு ஆப்டான கலெக்ஷன் தான். ஏன்னா வந்து ஸ்டோன் இருக்கே அப்படின்ற கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு செட்டிங்கில் தானே வருது. அதனால் அதிலே பாருங்கள் கொஞ்சம் பட்ஜெட்குள்ளே கிராம் வெயிட்லேயும் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிராண்டான கலெக்ஷனு. இது வந்து 2 கிராம் வெயிட்டில் இருக்குது. அடுத்து வந்து தாலி உருக்களுடைய கிங் காசு டிசைன் தாங்க. காது வச்ச காசு டிசைன். அப்போல்லாம் வந்து இப்போ தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கோல்டு பார் வாங்குறதோ காயின்ஸ் வாங்குறதோ இதெல்லாம். அப்போல்லாம் நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி காயின்ஸை ஒரு 1/2 கிராம்லேருந்தே 1 கிராம் மெயினாக வருது 2 கிராம் காயின்ஸ் அப்போல்லாம் வரும். அதை வாங்கி ஒன்று ஒன்றா அப்படியே தாலியில் வந்து கோர்த்து வச்சுப்பாங்க. அது வந்து அவங்க அழகுக்காக கிடையாது, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஃபேமிலியில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு நம்ம அம்மாக்கள்லாம் வந்து அப்போ பண்ணுவாங்க. ஒரு கஷ்டத்துக்கு வந்து கைட்டி விற்கிறதோ அடகு வைக்கிறதோ அதெல்லாம் அப்போல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தாலி உருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு நான் ஒரு ப்ளே பண்ணியிருக்கு அப்போல்லாம். இதெல்லாம் பாருங்களேன், எல்லா பீப்புளுமே யூஸ் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸு. கிறிஸ்டின்ஸ் கூட இந்த மாதிரி உங்களுக்கு மாதா போட்ட மாதிரி சிலுவை போட்ட மாதிரி காயின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களாம். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே பார்த்துருந்தேன். ரொம்ப காலத்துலேருந்தே இருந்திருக்கலாம், ஆனால் நான் இப்போ தான் பார்க்குறேன். அண்ட் ஈவன் உங்களுக்கு முஸ்லீம்ஸ் யூஸ் பண்ணுற தாலியிலேருந்து அதாவது மாங்கல்யம் சொல்லுவாங்களே, அது கூட இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் மாங்கல்யம் இன்றைக்கி கவர் பண்ணல, ஆனால் எல்லா பீப்புளுக்குமே தேவையான எல்லா டிசைன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு சில டிசைன்ஸ் வேணும், பர்டிகுலர் டிசைன் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் கேட்டு அனுப்புவாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்கலாமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், இல்லை கிஃப்டிங் கூட யூஸ் ஆகும். ஏன்னா 1 கிராமில் கூட கோல்டு பார் கிடைக்குது. இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து 4% போட்டிருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து பியூர் கோல்டு 99.999 அப்படின்ற மாதிரி பியூர் கோல்டு 24 கேரட்டில் வரக்கூடியது. 100 கிராம்ஸ் 1 கிராம்லேருந்து 100 கிராம்ஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இதை வாங்கிட்டுருக்காங்க. 4% வேஸ்டேஜ் கொடுத்து தான் வாங்கணுமா. காயின்ஸுக்கெலாம் 2%, இதுக்கெலாம் வந்து 4% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் 10 கிராமில் வருது. ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுங்க. இன்னும்
கொஞ்ச காலத்துக்குலாம் போயிட்டோம்னா அடுத்து என்ன வேலை போகுன்னே தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வேணும் இப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். 1 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் கிடைக்குது. இப்போ கல்யாணங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா 1 கிராம்லேருந்தே கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்டாக உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னா இந்த டிசைன்ஸ்லாம் இந்த கலெக்ஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆடி மாதம் தாலி உருக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலாக எவ்வளோ வேஸ்டேஜ் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் வீட்டில் வந்து விசேஷங்கள் வச்சுருப்பாங்க, தாலி பெருக்கி போடுறது இதெல்லாம், அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது தாலி உருக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கியிருந்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைம் வரைக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா வர்ச்சுவலக்ஸ் தேங்க்யூ.